ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவி தான் போயிட்டுருக்கோம். ஸோ போய் அங்கே ஒரு கோயிலில் பூக்குளிங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா சந்தன மாரியம்மன் சொல்லிட்டு ஸோ அந்த கோயிலுக்கு தாங்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா அந்த கம்மாப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீவியில் பார்த்திங்கன்னா அது ஒரு இது மாதிரி இருக்கும், ஊர் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே செம்மையாக இருக்குமாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கூட ஒரே ஒரு தடவை போயிருக்கேன். பட் திருவிழா கிடையாது, சும்மா நாளில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை போயிருக்கேன். ஸோ இந்த திருவிழா சமயத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ போனதும் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். கடைசி பார்த்திங்கன்னா பஸ்ஸே வரல. ஸோ அதுக்கடுத்து என்னங்க பண்ணேன், ரொம்ப நேரம் கழித்து தான் பஸ் வந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸுமே புக்குடாக இருந்துச்சு, அதாவது கூட்டமாக இருந்துச்சு. சரின்ட்டு எப்படியோ வந்தாச்சு. ஸோ ஸ்ரீவில தான் நாங்கள் இறங்கினோம். இறங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி என்னமோங்க செம்ம வெயிலுங்க, சரியான வெயில்னு சொல்லலாம், அவ்வளோ வெயில். ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த தண்ணீர் பந்தல்லாம் போட்டிருந்தாங்க, அதை தான் வாங்கி வாங்கி குடிச்சிட்டே வந்தோம். ஏன்னா தாங்க முடியலைங்க, ரொம்ப தாகமாக இருந்துச்சு. ஸோ அதையும் குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்கிட்ட இருக்குங்க. ஸோ பேசிக்கிட்டே போனால் நடக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். நாங்கள் ஆடி பேசிகிட்டே நடந்து போயிட்டே இருந்தோங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தெப்பக்குளம் வந்துச்சு. ஸோ அங்கே செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தான் குளிச்சுட்டே இருந்தாங்க. அந்த பூக்குழி இறங்குறவங்கலாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அங்கே வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அவங்கள பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியெல்லாம் மோர் கொடுத்தாங்க. நமக்கு சொல்லவாங்க வேணும். ஸோ அடிச்சு நொறுக்கியாச்சு. ஸோ நான் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டு அக்காலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பொண்ணு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் செம்மையாக குடித்தோங்க. ஸோ மோர் வேறு செம்ம டேஸ்ட்டாக அந்த காரமாக இருந்துச்சு. ஸோ இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்லுன்னு காரமாக குடிக்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா நல்லா குடிச்சிட்டே இருந்தோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போகிற வழி எல்லாமே மோர் தான். ஸோ மோர், கூழ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்தாங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்ததே கிடையாதுங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன், நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்திங்களா. அதுவும் ஃபெஸ்டிவல் டைம் கிடையாது, சும்மா நார்மலான டேஸில் வந்திருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி டயத்தில் வரும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த பானைக்கரை இருக்குது பார்த்திங்களா, அது கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி குடிச்சிட்டு இப்படி தாங்க செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. செம்ம ஜாலியாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல்லவே கூடாதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே. அது எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது வந்து தெளிவாக பண்ணணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்டு கூழ். ஸோ அதையும் குடிச்சிக்கிட்டு இருந்தோம், செம்ம டேஸ்ட்டு. அதுவுமே உண்மையாங்க எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஐட்டத்துக்கு தான் ஸோ தயிர் சோறு கொடுத்தாங்க. அதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா ஊறுகாயோடு கொடுத்தாங்க, அது வேறு லெவலுங்க. ஸோ உண்மையாகவே செம்ம டேஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக தயிர் சோறுலாம் பிடிக்காது. ஸோ நானே சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்றது கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பூக்குழி வளர்ப்பாங்க பார்த்திங்களா, அந்த இதான் போய் பார்த்துட்டு அப்படியே எண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சோம் சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ போனதும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எண்ணெய் வாங்கி ஊற்றிட்டாங்க போல், பட் அந்த வலை வந்து எரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஸோ பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கவேவும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இந்த சாரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா வாங்கி அதில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அதில் நினச்சி அப்படியே கட்டுறாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் சேலையை எடுத்து கட்டுவாங்க. இங்கே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சுங்க, ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அப்படி தான் கட்டியிருந்தாங்க, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, எல்லாருமே அப்படி தான். பாருங்கள், நீங்களே பார்த்தாலே தெரியும், சுற்றி எல்லாருமே ஒரு ஒயிட் கலர் சாரியில் அதில் மஞ்சளை நல்லா முக்கி அப்படியே கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். ஸோ போவேலே ஒரு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, வரிசை நின்றுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா சாமி இருந்துச்சு. நாங்கள் அதை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நாங்களும் லைனில் நின்று அப்படியே சாமியை கும்பலான்ட்டு நின்றுட்டோம். ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே காப்பு கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த பூக்குழி இறங்குவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தாங்க காப்பு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா காப்பு கட்டினா தான் பூக்குழி இறங்க விடுவாங்களாம். ஸோ அதை வேறு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் காப்பு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா ஃபைனலாக சாமியை கும்பிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோங்க.
அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம வழக்கம் போல் தான் காலிஃப்ளவர் தான் வாங்கினோம் நாங்கள். ஸோ வாங்கிட்டு நானும் பார்த்திங்கன்னா பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த பூக்குழி இறங்குறவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு எல்லாமே வேறு லெவலில் போட்டுட்டு இருந்தாங்களா, அதையே கேட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வேடிக்கையை பார்த்துக்கிட்டு நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய கொடுத்துருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு அதுவுமேவும். ஸோ குறை சொல்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணிட்டாங்க சாமிக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். இது சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் நின்றுட்டே இருந்துச்சு. ஆனால் என்ன நம்மளால் நிற்க தாங்க முடியாது, சூடு தாங்க முடியலை. நாங்கள் வேறு செருப்பை கழட்டி போட்டு வந்துட்டோம் நாங்கள். ஸோ சாமி இருக்கா அப்படிங்கிறதுனால நாங்கள் கழட்டி போட்டு வந்து நின்றுட்டோமா, சூடு தாங்கவே முடியலை. அப்புறம் என்னங்க நிழலை தேடி ஓடிட்டே தான் இருந்தோம் நாங்கள். ஆனால் சாமியை மனசுக்கு திருப்தியாக கும்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அலங்காரம்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோக்கு எப்படி தெரியுன்னு தெரியல, நேரில் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாமியெல்லாம் ஆடுனாங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, நிறைய பேர் செம்மையாக ஆடுனாங்க. ஸோ நீங்களே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அப்படி ஜாலியாக இருக்கும் மாதிரி. பேர் என்னது? லக்ஷனா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வர வழியில் ரோஸ் மில்க் கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கி மனசுக்கு திருப்தியாக குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த டே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக போச்சுங்க. ஸோ அல்டிமேட்டாக போச்சு. ஸோ பூக்குழி பார்த்திங்கன்னா 4 மணிக்கு மேலே தான் இறங்குவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஊருக்கு வேறு போக வேண்டியது இருக்குது. ஸோ எங்கள் சித்தி ஊர்லேயும் பொங்கல், அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே போனோம்னா கண்டிப்பாக அந்த பூக்குழியை நான் காட்டுறேன். அங்கேயும் சூப்பராக இருக்குமாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதையும் நம்ம காட்டிடலாம் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ பாய், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டடா.